அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை பெருமாளை இந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்கள், தலையெழுத்தே மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி எந்த நேரத்துல நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன, இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடங்கள்ல நம்மளுக்கு 4 முறை வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுத்தான் நீ தீரணும் அப்படின்னு தலையெழுத்தே இருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதும் அப்படி அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது நான் வருடத்துல 4 முறை வரும்னு சொல்லியிருக்கேன். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி, மாசி 1ஆம் தேதி. இது தமிழ் மாதத்தின் முதல் நாள். இந்த 4 மாதத்தின் முதல் நாளும் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நம்ம வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா, வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? பொதுவாகவே நாம பெருமாளை எதற்காக வழிபாடு செய்வோம்? செல்வ செழிப்போடும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடையும் செல்வத்திற்கு அதிபதியாக நாம இருக்கணும், நம்ம வீட்லயும் பணம் தங்கம் அப்படின்னு குவியணும் அப்படின்றதுக்காக நம்ம கும்பிடுவோம். ஆனா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். அது செல்வமாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக தீரும். நாளை வைகாசி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இன்று நள்ளிரவு 1:30 மணியில் இருந்து நாளை காலை 10:30 மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம நள்ளிரவு 1:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நள்ளிரவுல கோயில்கள் திறந்திருக்காது இல்லைங்களா? அப்ப உங்க வீட்டிற்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் எத்தனை மணிக்கு நடை திறப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 10:30 மணிக்குள்ளாக நீங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. அப்படி நீங்க போகும்போது உங்க கைகள்ல 27 மலர்கள் எடுத்துட்டு போங்க. இது என்ன பூவா வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் இந்த பூவிலேயே நிறைய சந்தேகங்கள் கேக்குறீங்க. இது எண்ணிக்கைக்காக மட்டுமே. அதனால இந்த பூ தான் கொண்டு போகணும், அந்த பூ தான் கொண்டு போகணும் அப்படின்னு எந்த ஒரு கணக்குமே கிடையாது. மல்லிகை பூவா இருக்கலாம், செவ்வந்தி பூவா இருக்கலாம், செவ்வரளி பூவா இருக்கலாம். எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துட்டு போய்க்கோங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய கொடிமரம் இருக்கும். இப்ப எல்லா பெருமாள் ஆலயங்கள்லயும் கண்டிப்பா கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துல கோபுரத்தை பார்த்து கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது செல்வ செழிப்பு ஏற்படணும்ன்றதுனாலும் சரி, இல்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு என் குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும், சொந்த வீடு வேணும், இப்படின்னு பலருக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கும். உங்களுடைய வேண்டுதல்களை பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கருவறையோடு சேர்த்து ஒரு முறை வலம் வந்த பிறகு அந்த கொடிமரத்துல ஒரு பூவை வச்சிருங்க. அதே மாதிரி 2வது முறை கருவறையோடு சேர்த்து வலம் 2வது பூ. இப்படியே 27 முறை சுற்றி 27 பூக்களையும் அந்த கொடிமரத்துல வைக்கணும். இப்படி நீங்க பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுற்றி வாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக,
ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுத்திவாங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, இந்த நேரத்துல இப்படித்தான் வழிபடணும்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு மிஸ்டேக்னா அப்பதான் ஏதாவது கதை பேசிக்கிட்டே சுத்தி வருவாங்க. அப்படி சுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். இப்ப எப்படி நம்ம கிரிவலம் போகும் பொழுது ஓம் நம சிவாய அப்படின்னு சிவனை மட்டும் நினைத்து கொண்டு நடந்து வாருங்கள்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல அந்த 27 முறை வலம் வரும்போதும் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரியுங்கள். எந்த கதையும் பேசாம பெருமாளை மனதார நினைத்து கொண்டு வலம் வந்து கொடிமரத்தோர்கிட்ட 27 சுற்றுகள் நிறைவடைந்த பிறகு அப்படியே நேர உள்ள போய் கருடாழ்வாரை நீங்க வழிபாடு செய்யணும். அதற்கடுத்தது பெருமாளை அவருடைய திருவடியில் இருந்து மேல் நோக்கி அவரை பார்த்து வழிபட்டு அங்கு தரக்கூடிய அந்த துளசி பிரசாதத்தை நீங்க உட்கொண்டு அங்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா விஷ்ணு சரஸ்கர நாமம் பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுல நிறைய பேருக்கு அதுல சமஸ்கிருதத்துல எல்லாம் வரும், எங்களால சரியா உச்சரிக்க முடியாது, நாங்க வீட்டுல ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னா கூட அதை பாராயணம் பண்ணுங்க வீட்டுக்கு இல்ல எங்களுக்கு படிக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க விஷ்ணு சரஸ்கர நாமம் வீட்டுல போட்டு விடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அந்த 27 முறை நீங்க வலம் பெருமாளை வழிபட்ட பிறகு வீட்டுக்கு வருவீங்க பாத்தீங்களா, அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கல்லுப்பு, ஒரு மஞ்சள் தூள், இது இரண்டையும் வாங்கிட்டு வீட்டுல உங்க பூஜை அறையில வச்சிருங்க. அது நாளைய நாள் முழுவதும் உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பா இந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய கால நாளைக்கு நேரத்துல இந்த வழிபாட்டை பெருமாளை நினைத்து மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த ஒரு பிரச்சனைய நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ இப்படித்தான் வாழணும், நீ இப்படித்தான் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தே உங்களுக்கு இருந்தாலும் அந்த தலையெழுத்தை விதியை மாற்றி எழுதும் சக்தி வாய்ந்தது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு. கண்டிப்பா நாளைய தினம் எல்லாரும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். சத்தியமாக நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவார். இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்ததை. எனக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தெரிய வந்த பிறகு நான் இந்த ஒரு 2 வருடங்களாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை செஞ்சுட்டு வர்றேன். மென்மேலும் எனக்கு வளர்ச்சி தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்களும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். நம்பிக்கையோட செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.